ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நியூ பே வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் வீடியோ. இன்றைக்கி நாங்கள் எங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம்? நான் கோஸ்ட் டவுன்ன்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஏன் இந்த இடத்துக்கு பகலில் வந்தோம்னா, ஏன்னா இப்போ ரீசெண்டேஸாக முக்கால்வாசி இடத்துல வந்துட்டு வீடியோ எடுக்க முடியாமல் போகுது. ஏன்னா பகலில் போயிட்டு நம்ம பார்க்குறது இல்லை. ஸோ அது வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் கமெண்ட் பண்ணியிருந்தார், இந்த மாதிரி பகலில் போயிட்டு பாருங்கள் அப்படின்னு. ஸோ நான் என்ன பிளான் பண்ணேன், பார்க்குறத விட ஒரு வீடியோவை ஷூட் பண்ணி போடலான்னு சொல்லிட்டு தான் இந்த பிளானே. அதனால தான் இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஒரு தமன்னே சொல்லலாம். வருஷம் இங்கேருந்து அந்த எண்டு வரைக்குமே வந்துட்டு வீடெல்லாம் இருக்குது, அபண்டனாக தான் இருக்குது. இதோட ஸ்டோரி வந்துட்டு நான் நைட்டு வந்து எடுக்கும்போது நைட்டில் சொல்கிறேன். இப்போ வாங்க நேராக உள்ளுக்கு போயிட்டு வீடியோ எடுக்கலாம். ஆனால் உள்ளுக்கு பூர முடியுமான்னு தான் தெரில. இதே கீழே பார்த்துக்கூடா, பாம்பு கிம்பு இருக்க போகுது. இது எந்த வழியாக தான் போடுறது? அதான் எனக்கே தெரில. வா இரு பார்ப்போம், ஏதாவது பாதை இருக்கும். ஆள் இருக்குமோ தெரியலையா, எனக்கு உள்ளுக்கு போடுறப்பே ஒரு சந்தேகமா. எப்படியோ அப்படியோ அப்படியோ. கொஞ்சம் அங்கே பாரு. டேய் ஆளு, இப்படி பாதை இருக்குடா, பாதை இருக்குடா, அங்கே வாடா. இங்கே பாரு, இந்த பாதை எங்கே போகுது? இங்கே பாதை இருக்குது, இதை விட்டு புட்டு. ஆனால் அந்த பாருங்க சேரா இருக்கு. ஆமாம். ஆனால் ஆள் வருதுடா உள்ளுக்கு, பாதம்லாம் இருக்குது. அதான் எனக்கு தெரிஞ்ச உள்ளுக்கு ஆள் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்து அப்படியே பாதை உள்ளுக்கு போகுதுடா. முள்ளு செடி பார்த்து வீடு தருதாங்க. இதான் இது எங்கிட்டு இது இன்னும் அங்கிட்டு பின்னாடியெல்லாம் வீடு இருக்குது. ஆனால் இங்கிட்ட ஒரு ஒத்தடி பாதை மாதிரி போகுது. ஆள் வருது, ஆள்லாம் வருது ரெடி. இது இந்த வீட்டுக்குள்ள போடலாம், அது இருக்கு. இது நேரம் என் பாதை எங்கேயும் இங்கே போகுதுடா. ஐயோ என்னடா அது? மக்களே பாருங்க, இன்னும் இருக்குது. இது என்னது? ஒவ்வொரு ராக் வாட்டர் சிகரெட்டு தண்ணியில் அடிப்பாங்களோ இப்போ இருக்கு. எவனும் இருக்கான். போகிற இடம் எல்லாமே இப்படி தான் நடக்குது. ஆள் இருக்கானுங்க. எப்படி இந்த மாதிரி நான் வீடியோ எடுக்கிறது? எங்கிட்ட ஒரு பில்டிங், இது என்னன்னு தெரியல. இது என்னது தெரியலையா? இது இன்னும் பாது இன்னும் அங்கிட்ட எங்கே போகுதுடா? நான் நினைக்கிறேன் ஃபுல்லாக வருஷம் வீடு அப்படி தான் நினைக்கிறேன். அப்போ பார்ப்போம். ஆனால் சரேன், கீழே ஏதாவது இது எடுத்துக்கோ, இது எடுத்துக்கோ, சேஃப்டி. இதா? என்னென்ன விட்டு அடிச்சுட்டு ஓடிடும். நான் சொல்கிறேன் கரெக்டாக ஏதாச்சும். டேய் தண்ணி சவுண்டாது. என்ன நீர்வீழ்ச்சி இருக்குன்னது பின்னாடி? ஆமாம், சுத்தம் வருது. ஆனால் ராத்திரி ராத்திரி வர்றது ரொம்ப ரிஸ்க்குன்னு நினைக்கிறேன். பாருங்க குழியெல்லாம் இருக்குது, பெரிய பெரிய குழியெல்லாம். அதெல்லாம் அங்கே தான் குழி இருக்குது. இந்த பாதை நேரம் எங்கேயோ போகுது. சத்தம் பாருங்க. ஆமாம் இது. ஆமாம், பின்னாடி பார்த்து போடா. பாதை இன்னும் எங்கேயோ போகுத.
ஏய், டைகர் கேனெல்லாம் கிடக்குதுடா. இது என்ன சத்தம்? தெரியலையே. போத உள்ளுக்கு போகுது. கைஸ் இங்கே ஏதோ பார்த்து போகுது, ஆனால் கீழே பாருங்க. போய் நேரம் எங்கேயோ போகுது. உள்ளுக்கு போகலாமா? ஏண்டா இது எங்கே போடுறா? செடி ஆடுது. கைஸ் உங்களுக்கு சத்தம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு சத்தம் கேட்குதான்னு தெரில. பக்கத்தில் எதுவும் நீர்வீழ்ச்சி என்ன இருக்குன்னு தெரில. ஒரு மாதிரி அப்படி தான் கேட்குது சவுண்டு. கூடி பார்த்துருமா என்னதான் இருக்குது? எப்படி இந்த புதருக்குள்ளையா பாம்புக்கும் இருக்க போதுடா? வேணாண்டா, செத்து போயிட்டு தூக்கிட்டு போக முடியாது. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த இடத்துல வந்துட்டு பகுதிக்கு பயங்கரமாக தான் இருக்கு. எங்களுக்கு போற முடியல. என்னடா போகிறதுக்கு பாதியே இல்லை. அப்படின்னா எப்படி தான் வீடியோ எடுக்கிறது? இதுக்கு போடுவோம். இதுக்குள்ளையா? அங்கே போடுவோம் முன்னுக்கு. என்னென்னமோ கத்துத தானே. சாக்கெல்லாம் இருக்குடா. என்னது சாக்கெல்லாம் இருக்கு? ஓகே கைஸ், ஆளோட போட்டி இந்த வீட்டை சாவுக்கு எடுத்து வச்சிருக்காங்க போல. உள்ளுக்கு வந்து ஒரு மாதிரி வாட்டை அடிக்குது. டேய், இப்போதான் இன்னும் எரிச்சு வச்ச மாதிரி வாடை அடிக்கல. எரிஞ்ச வாடை எங்கே பாருங்க. அம்மா பாருங்க எவ்வளோ ஓத்த. ஆமாவா? ஐயோ, இவனுக்கிட்ட மட்டும்தான். ஏய், அங்கே படுறா. அங்கே இன்னும் இருக்கு கருப்பையில். எடுக்காத எடுக்க மாட்டேன். எடுத்துடாத தயவு செய்து. ஏய் சரேன், எங்கள் ரிஸ்க்கு எங்கள் ஆள் வருவானுங்க. வா நம்ம அந்த சைட்டு போயிடும். யாரோட போட்ட போய் எங்கே போடுறாங்க மகளே? ஸ்ப்ரே வேறு அடிச்சு வச்சுருங்க. எவனோ லைக் பண்ணுறான் போலையா? ஸ்டிக்கெல்லாம் இருக்குது. இது ஆளோட போட்டு இங்கே இருந்தால் வந்துடுவானுங்க. நம்ம அங்கிட்டு மேலே இருப்போமா? மேலேயா? மேலே படுத்துருந்தா என்ன பண்ணுவ? படுத்துருந்தா என்ன கீழே இறங்கி. சரிந்தா, நீ அப்படி எடுத்து போய் படுப்போம். போ, இந்த மாதிரி பேசாதீங்க. போடா, நான் கீழே நிற்கிறேன். அப்போ கீழே தான் சேர்ந்து போவோம். சரி போ, சேர்ந்தே போ. அந்த கல் விழுந்துற போட்டி. விழுந்துடாதுல இடிஞ்சு தெரியலையே. உன் வீட்டுக்கு வருது வாய்ப்பு இருக்குது. வாங்கிட்டு வாங்கிட்டு கீழே நம்ம அங்கிட்டு போவோம். அந்த சீட்டு ராத்திரி வந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் போலடா. காட்டு ஃபுல்லாக காடாக இருக்குது. எங்கே போடுறதுன்னு பாதை கண்டு பிடிக்கணும்.
இப்போ எங்கே போகிறோம்? அப்படியோ கைஸ், அப்புறம் இன்னொன்று என்ன கேள்விப்பட்டேன்னா, இந்த 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 காட்டுக்குள்ளே வந்துட்டு கிரேச்சர் இருக்குன்னு வந்துட்டு ஒரு பொருளி ஒன்று இருக்குது. ஆனால் அது உண்மையானு தெரில. இன்னைக்கு லக்கு இருந்த சாரம் கிரேச்சரை பார்ப்பான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சரேன் எதாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் 2 பேத்துக்கும் பங்கு. 2 பேத்துக்கும் மங்கா பங்கா புரியல. சரி, என்னடா குருவி, என்னடா அது இப்படி கதை இருக்கு? குரங்கு. கைஸ், கேட்குது அந்த சவுண்டு. இந்த மாதிரிலாம் ராத்திரி கதை இருந்துச்சுன்னா சாரா நீ கதறிடுவ போல. இங்கே இன்னும் குட்டமாக இருக்குடா. அம்மா, செம்மையான போட்டா இருக்கு போலியா. இங்க இருக்கிறவன் வாழுவான். வா வா, அது குருவி போல. இது ஒரு அருமையான போட்டு. எவன் இங்கே ஸ்டே பண்ணியிருக்கானோ அவனுக்கு கொடுத்து வச்சிருப்பான். என்ன சார் சொல்கிற? ஆமாம் ஆமாம். என்ன ராத்திரியில் போகிறதுக்கு தான் கொஞ்சம் கை கால் நடுக்கும். அதிகமாக சவுண்டு கேட்கல. ஏண்டா, உனக்கு கேட்டுச்சா இல்லையா? எதுவும் கேட்கல. ஆனால் பயமா இருக்கு எந்த பில்டிங் பார்த்தாலும். கண்டிப்பாக எவனாவது எங்கேயாவது ஒழிஞ்சிட்டு நம்மளை பார்த்துக்கிட்டே தான்டா இருப்பான். ஐ சஸ்பெக்ட். அப்படிதான். அங்கே போரு, சேருக்குள்ளே பூந்து காட்டுக்குள்ளே பூந்து. அப்படியோ கைஸ், இப்படியே போனால் இது ஃபுல்லாகவே வந்துட்டு பில்டிங்ஸ் தான். இதில் தானே போனோம். அதுதான். எங்கிட்ட ஒரு பில்டிங். இது ஒரு பில்டிங் கைஸ். அப்படியே வரிசையாக இருக்குது எல்லாமே. இதில் ஏறணும்டா. ஓஹோ, புதகுழி. கால் வச்சா செத்து போயிடும் போல. ஏன் கால் அப்படி உள்ளே இறங்குது? ஆமாம். இப்போ எப்படி அங்கிட்டு போகிறது? சும்மா வைங்களா? பாரு, தண்ணி இருக்கு. வேற பாரு. எம்மா, இறங்குது. என்ன வேற எப்படி இந்த பாதையில் போடுறது? அந்த ஒரு படத்தில் என்னடா அது மதுரை வேறு கண்ணுக்கு வந்து சோதனைன்னு வானாங்களே, அந்த மாதிரி ஒரு சோதனையாக போட்டுருச்சு. கால் வச்சா உள்ளுக்கு இறங்குது. இப்போ எப்படி இங்கே இது இவ்வளோ பழத்தை தாண்டி எப்படி அங்கிட்டு போக போகிறோன்னு தெரில. சாரா நீ போடா மின்னுக்கு. எதாக இருந்தாலும் என்னை விட்டு டச் பண்ணிங்களா என்னதையா? சரி வாடா, எல்லாம் அங்கிட்டு உங்களுக்கே இறங்குதுன்னா நான் நேராக உள்ளுக்கு முத்துருவேன். புரு தெரியுதா? குழியாக இருக்கு. ஒரு சேராக இருக்குமோ? நான் அடியவா இங்கே ஏதோ இதில் போகலான்னு நினைக்கிறேன். எதுவும் சேராக தான் இருக்குது. ஏய் இல்லைடா, ஆள் போயிருக்குடா. அங்கே பாருடா, கரெக்டாக கல்லெலாம் போட்டு வரிசை அடிக்க வச்சுருக்காங்க பாரு. ஆமாம். ஐயோ, இங்கே ஆள் இருக்கா? மக்களே, என்னது இது? எங்கே போனாலுமே ஆள். இந்த மாதிரி ஒரு இடத்த விட மாட்டேங்கிறானுங்கடா. ஏண்டா மேலே ஏறிடுமா தெரியலையா? ஓகே, நான் ஏறிட்டேன், வா.
இந்த கேமரா கொடு. தெரிவியா? ஏறிடுவேன், அந்த கேமரா மட்டும் வச்சுக்கோ. பாருங்க, உங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு வீடியோ பாருங்கள். அப்படியே இவன் மூஞ்சிக்காக ஒரு லைக்கை போட்டுருங்க. அது உன் மூஞ்சிக்காக. இல்லை இப்படி எங்கிட்ட ஒரு பாதை போகுது. ஆனால் ரொம்ப கஷ்டம்டா இங்கே வந்து வீடியோ எடுக்கிறது. ஆனால் ஆமாம், உள்ளுக்கு வீட்டுக்குள்ளே பாருங்க, வீட்டுக்குள்ளே எல்லாம் கட்டையெல்லாம் சுருகி போய் கிடக்கு. என்ன வேறா அப்படின்னு சொல்லல, இதாக இருக்கு. சரிவா அப்படி போவோம். இந்த பாதை எங்கே போகுதுன்னு தெரில. இது எங்கேயோ காட்டுக்குள்ளே போகுதுடா. ஒரு பாதை இல்லை, ஒன்றும் இல்லை. எப்படி ராத்திரி வந்து வீடியோ எடுக்க போகிறோன்னு தெரில. அப்புறம் எம்மா வந்துட்டோம். இதுக்கு மேலே பாதியே இல்லையே, எங்கத்தை பூத்து போகிறது? எங்கிட்ட ஒரு வீடு ஒன்று இருக்குது. வீடா என்னன்னு தெரியாது. அதாவது கட்டி விட்டது அங்கிட்ட அந்த சைட்டில் முன்னுக்குள்ள வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டானுங்க. இதெல்லாம் வந்துட்டு கம்ப்ளீட்டே பண்ணல. ஒரு செங்கலை மட்டும் ஏற்றிட்டு அப்படியே விட்டானுங்க. மேலே கூரை கூட இல்லை நினைக்கிறேன். அதாவது நம்ம வீட்டுக்குள்ளே பூந்து அப்படியே பக்கத்தில் போய் அப்படி தான் போகணும் போல். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது? நீ என்னடா திருட்டு மொழி முடிச்சுக்கிருக்க கட்டுக்குள்ளே வந்துட்டு? ஐயோ, செடியெல்லாம் போட்டு கை கால்லாம் அரிக்குதுடா. இங்கே பாது போகுது பாரு வீட்டுக்குள்ளே. இந்த வீட்டுக்கு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் ஏறிட்டோம், இப்போ இறங்கணும். நான் இறங்கிடுவேன், நீ தான் கொஞ்சம் பார்த்துக்கணும். வீட்டை பாருங்க. ஓகே, அருமையான வீடு, ஆசமான வீடு. போய் பாருங்க, சைக்கிள்லாம் வீடு, பக்கத்தில் வீடு. என்ன பண்ணோம், இப்படி இந்த சுவர் ஏறி குச்சி, பக்கத்து சுவர் ஏறி குச்சி, பக்கத்து சுவர் ஏறி குச்சி போனால் தான் உண்டு. ஆனால் ராத்திரி வந்து எப்படி தான் எடுக்க போகிறோம், ராத்திரி வந்து எப்படி எடுக்க போகிறோன்னு நினச்சாலே மண்டங்கள்லாம் சுற்றுது. பாருங்க, நான் உடஞ்சி கிடக்குது. சட்டிச்சு உடச்சி வச்சிருக்கானுங்க, இல்லை அதுவும் உடஞ்சிச்சா ஒன்றும் தெரியல. பின்னுது. அதான் எனக்கு பிடிக்குது. அதில் கொசு பிரச்சனை வேறு. இருட்டாக இருக்குடா, இருட்டாகுது. இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நாங்கள் இன்னொரு இடத்துக்கு வர போனோம். அந்த இடத்த போய் பார்க்கணும், அங்கேயே எடுக்க முடியுமா என்னான்ட்டுன்னா. அது ஃபுல்லாக காட்டுக்குள்ளே தான் இருக்குது, பார்க்கணும். கிடைக்கிற இடம் ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது கேஷ். நாங்கள் என்ன தான் பண்ணுறோம், எல்லாம் மூஞ்சி மாதிரி இருக்குது கிடைக்கிற இடம்லாம். சரேன், நீ என்ன பண்ணு, நீ இப்படியே போய் பாரு. எப்படி இப்படி? நான் என்ன பண்ணுறேன், நான் இப்படி போயிட்டு பின்னாடியிலே போய் பார்க்குறேன். சரி, பாதர்கன் போ. இதில் நான் எப்படி பூந்து போகிறது? எப்படியாவது பூந்து போ, உன் உடம்பு கரெக்டாக இருக்கும். டிசிபி மாதிரி அடிச்சு விட்டு உருண்டு போ. கன்ஃபார்ம் போக முடியாது. நீ 2 வாட்டி உருண்டுன்னா பாதை கிடச்சிரும்டா. கவுளி வாட அடிக்குதுண்ணே, சத்தியமா சீரியஸா. இந்த மாதிரி அப்படின்னு வீட்டுக்கு வந்து அப்படிதான் வாடை அடிக்கும், வேற வழி இல்லை. அப்போ நீங்க போல, நான் இப்படி போறேன். நீ அங்கிட்டு போயிட்டு இப்படி கேமரா எப்படி ரெக்கார்ட் பண்ணுவ? இதுக்குள்ள பூரவே முடியாது ஒரு காரியம். சரி, அவனும் வராம இருந்தா சரி. வந்தானுங்கன்னா சரன்னு முடிச்சு விட்ருவாங்க. பாதை இருக்காடா? இங்க வாங்க, இங்க ஒரு சின்ன ஒன்று போகுது. ஆனா இந்த வீடு மாதிரியே தான் இருக்கு. ஆமாவா? ஒரு மாற்றமும் இல்லை. இது ஒரு மிகப்பெரிய காடு. அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கிட்டு தெரிதா? தெரில, இருங்க வெளியே போய் காமிக்கிறேன். அதாவது அங்கே பார்த்தீங்கன்னா லப்பாசா வீட்டு இருக்கு, பாம் ஆயில் ட்ரை.
எங்கிட்ட பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டெசிபி ஒன்று இருக்குது. இது எந்த வகையிலையும் சேர்க்க முடியாது. இப்போ நாங்கள் எப்படி போய் வீடியோ எடுக்கிறது? ஹவ் இது இங்கே பாரு, இங்கிட்ட ஒரு பாதை போதுடா, வாடா. நம்மளுக்காகட்டி அப்பப்போ பாதை கிடச்சிருது. ஐயோ இதுக்கு மேலே வந்து தடுக்கி செத்து போயிடும் போலையே. வயசு இது பள்ளம், அவங்க பார்த்தா செடி மாதிரி இருக்கு, ஆனால் செடி கிடையாது, பள்ளம். என்ன பண்ணுவோம், ராத்திரி வந்துட்டு குச்சி வச்சு அடிச்சு பாதி உருவாக்கி போகலாம். போகலாம். ஓகே கேஸ், இந்த இடத்தோட வீடியோவை நீங்கள் ராத்திரி கூடிய விரைவில் பார்ப்பீங்க. அது வரைக்கும் உங்களிடம் பெறுவது உங்கள் நான் இல்லை. இப்படிடா இறங்குடா. ஓ இறங்க, நீங்கள் இறங்க. சரி, ஆனால் நீ கடைசி இறங்குனா அவ்வளோதான், முடிஞ்சிடும் வாழ்க்கை. சரம் வழுக்குதுடா. ஆமாம் வழுக்கும். ஆஹா, எவனோ வரான், கேமரா கொடு மக்களே. எவனோ வரான், பிரச்சனை. எவனோ வந்துட்டான், பொண்ண கதை. எப்பா தெரிதா மோட்டரில்? ஓ ஸ்கூல் பையனுங்க. பொந்தையும் கடிச்சு வரானுங்கடா. வந்துடுவியா? வந்துடுவேன். ஓகே மக்களே. ஓ ஏதோ அவனுக்குள்ளேயே பேசிக்கிறானுங்க. பையனுங்க ஆளு போட்ட போறானுங்க போல. ஸ்கூல் பையனுங்க ஸ்கூல் முடிஞ்சு போறானுங்களா என்னன்னு தெரியல. இது உங்களுக்கு எங்க ஸ்கூல் இருக்கு? அதான் எனக்கே தெரியல. எங்க அந்த பாதை போகுது அங்கேயோ, அப்படிதான் நினைக்கிறேன். ஓகே கேஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். நோ தடா ஃபன் வீடியோ. ஓகே வேற நார்மலா அந்த பையனுங்க தான் அங்கே போறானுங்க. கைஸ் தெரியுதா? இருங்க ஜூம் பண்ணுறேன். தெரியுதா? நாங்கள் போன இடத்துல போய் நிற்கிறானுங்க. இந்த பையனுங்க ஆனால் கன்ஃபார்ம் வந்து பார்த்துருப்பானுங்க. கண்டிப்பாக பார்த்துருப்பானுங்க. உள்ளுக்குள்ள இடம் எல்லாமே தெரியும் அவனுங்களுக்கு. ஆமாம், இங்கே உள்ளவனுங்க தான் போல. தான் வரானுங்களோ. இதோட இந்த வீடியோ முடிக்கலான்னு இருக்கோம். பையன் இங்கே தான் வரானுங்க, ஆள் போட்ட போகிறானுங்க. டக்குன்னு கிளம்பிடுவோம். போயிட்டு இப்போ இன்னொரு இடத்துக்கு போனோம். போயிட்டு அதை பார்த்துட்டு, அதுவும் கட்டுக்குள்ளே தான் இருக்குது. அது எப்படி இருக்கு போன்னு தெரில. அதை பார்த்துட்டு கூடிய விரைவில் நைட்டில் இந்த இடத்த நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் தெரில கேஷ் எப்படி எடுக்கிறதுன்ட்டு ஃபுல்லாக காடாக இருக்குது. என்ன பண்ணோம், சரணை தான் உருட்டி விட்டு பாதையை உருவாக்கி நாங்கள் போடணும் போல். ஆனால் இது பாடுற, இது கொஞ்சம் அவனையும் இல்லைடா, காடு மாதிரியே. காடு மாதிரி இல்லை, ஆனால் பூர்த்திக்கு இடம் இல்லை. பூர்த்திக்கு இடம் இல்லை கேஸ். இது மட்டும் கொஞ்சம் காடு மாதிரி இல்லை, போகலாம். ஆனால் பூர்த்திக்கு இடம் இல்லை. அங்கிட்டலாம் இருக்குது, இங்கிட்டலாம் அவனையும் இல்லை. அது என்ன கேரா 3 மாடி என்னது தெரியலையா? மேலே ஒன்று இருக்கு, தெரியுதா உங்களுக்கு? அது ஸ்கூல் பையனுங்க பாருங்க. உங்களுக்கு வந்து என்ன மணி எத்தனை? ஸ்கூல் முடிஞ்சா? ஸ்கூல் முடிஞ்சா? முடியல தானே? 2:21 முடிஞ்சிருக்கோம். அவருங்க கைஸ், பையனுங்க படிப்பை முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா படிப்புக்காக இந்த மாதிரி அபர்டினிட்டியில் வந்து உட்காந்து படிக்கிறதுக்கு வரானுங்க போல். சரி, நம்ம அப்படியே கிளம்பிடுவோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.